மோடியோட சர்க்காருக்கு அடுத்தது 29ல இன்னொரு சர்க்கார் அமையும் அப்படின்னா எந்த சர்க்காரா இருக்கும்? ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங் பிஜேபி தான் வருவாங்க. ஏன் பிஜேபி? ஆர்எஸ்எஸோட பேக்கிங் தான். இதெல்லாம் சொல்றதுனால என்ன பேக்லாஷ்னு தெரியல. பட் ஆர்எஸ்எஸோட பேக்கிங் அவங்க எப்படின்னா, அவங்க வந்து அவங்க கிட்ட இருந்து ஆக்சுவலி எல்லா பார்ட்டிஸுமே கத்துக்கலாம் பிஜேபி கிட்ட இருந்து. பிஜேபி வந்து ப்ராப்பரான ஒரு பிளானிங்கோட இருப்பாங்க எப்பவுமே. அவங்க இப்போ நம்ம கேட்கணும்ல 2029ல யார் பிஎம் கேண்டிடேட்னு, அவங்க இதை வந்துட்டு இந்த எலெக்ஷனுக்கும் முன்னாடி எலெக்ஷன் இருக்கு இல்லையா, அப்பவே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்களோட அந்த ஃபோர்ட் வந்து அப்பவே ரெடியா இருக்கும். இவங்களுக்கு அடுத்து யார் ரீப்ளேஸ் பண்ணணும், ப்ராப்பர் பிளானிங். அண்ட் அந்த ப்ராப்பர் பிளானிங்க்கு முன்னாடியே அவங்க இப்போ விஜய் சார் கொடுத்தாரு இல்லையா, பாடல்களோட வரி ஹூக்ல இருந்து அந்த மாதிரி முன்னாடியே பீப்புளோட மைண்டை டியூன் பண்ணி வைப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி. ஸோ இப்படி ஒரு கேண்டிடேட் வந்தா எப்படி விஜய் சாரோட ஃபேஸ்க்காக மட்டும் எல்லா கான்ஸ்டுவன்சிலையும் ஓட்ஸ் போல் ஆச்சோ, அதே மாதிரி அதே சேம் கைண்ட் ஆஃப் டெக்னிக்கை தான் வந்து பிஜேபி யூஸ் பண்ணாங்க. அதனால தான் நான் வந்து சொன்னேன், அங்கே இருக்கவங்க தான் இங்கேயும் வேலை பார்க்குறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் டிஃப்ரென்ஸ் இல்லைன்றதுனால எனக்கு வந்து டிவிகே வந்து புதுசாக ஏதோ ஒன்று பண்ணி ஜெயிச்சாங்கன்ற மாதிரிலாம் தெரியல. நிறைய பேர் நம்ம வந்து நார்த்தோட பாலிடிக்ஸை ஃபாலோ பண்ணோம்னா நம்மளுக்கு தெரியும் இது புதுசு இல்லை, இந்தியாவில் இது ஆல்ரெடி நடந்துட்டு தான் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நான் பிஎம் கேண்டிடேட்னு ப்ரிஜுடிஸாக எனக்கு வந்து எந்த ஒரு பாயிண்ட்டும் இல்லை. நியூ ஃபேஸஸ் வராங்க அப்படின்னா அவங்க நம்ம வேணால் வந்து சொல்லலாம் ஆக்சுவலி மாற்றம் வேணும், யாராவது ஒரு நியூ ஃபேஸ் இப்போ நான் சொல்லலாம் இவங்க நிற்கலாம் அப்படின்னு சொல்லி பிஎம் கேண்டிடேட்டா. பட் ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங் டெமோக்ரஸின்னு வரும்போது இட்ஸ் ஆல் ஓட்ஸ், இட்ஸ் ஆல் மெஜாரிட்டி. அதுக்கு வந்து நம்ம இப்போ 2026 எலெக்ஷன் ஆஃப் தமிழ்நாடு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ அதனால வந்து அவங்க தான் வருவாங்க.